ஸோ என் நேம் வந்து முகமது ரியாஸ். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு 8 இயர்ஸா வந்து ஷாப் நடத்திட்டு வரேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, யூடியூப்ல வந்து ராகுல் ராகுல் சார ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்ட் லைவ்லயே வந்து ஃபால்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப அத கிட்டத்தட்ட ஒரு லென்த் வீடியோவா இருந்தாலும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அவர் வந்து எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கடை வச்சுக்கிறதுனால பொதுவா எல்லாரும் செய்றத நம்மளும் செய்வோம். என்ன பண்ணுவோம், ஒரு லைட் ஏசி கம்ப்ளைண்ட் வந்தா என்ன பண்ணுவோம், காயில மாத்துறது, அது அப்புறம் ஐசிய மாத்துறது. இதோட வந்து என்ன பண்ணிருவோம், அது ரெடி ஆகலனா திரும்பி ரிட்டர்ன் குடுத்துருவோம். சரிங்களா? ஆனா பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த ஃபால்ட் வருது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம வந்து நெறைய ரிட்டர்ன் போடுறதுனால, சரி நம்ம இது கொஞ்சம் உபேசிக்கணும், படிக்கணும்னும்போது ராகுல் சாரோடைய வீடியோ பார்க்கவும், சரி நம்ம இங்க கத்துக்கலாம்னு சொல்லி நம்ம கேட்டோம். கோர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது 18 டேஸ் கோர்ஸ் அப்டின்னாங்க. அப்போ நான் வந்து என்ன கேட்டேன்னா, ராகுல் சார் எடுப்பாங்களா? இல்ல வந்து வேற யாராவது எடுப்பாங்களா? அப்டி கேட்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 18 டேஸும் ராகுல் சார் தான் எடுப்பாங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ராகுல் சாரோட வீடியோ பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியுதுனால, சரி அவரு எடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது 18 டேஸும் அவங்க தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. ஸோ 18 டேஸ் கோர்ஸு அவங்க எப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே எப்படின்னா டே 1லேருந்து 18 டேஸ்க்கும் வந்து என்னென்ன பெர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன எடுப்போம்ன்ற ஷெட்யூலே குடுத்துட்டாங்க. அதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, 1 டேலேருந்து 18 டேஸ் இன்னி வரைக்குமே அந்த ஷெட்யூல சூப்பரா எடுத்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னு சொன்னா கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சார்ஜிங் செக்ஷனோட அந்த பேசிக் ஃபோன்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் ஒரு அந்த உள்ள ஒரு ஐசி எப்படி அது ஒர்க் பண்ணும் அப்படின்ற வரைக்கும் வந்து ரொம்ப டீப்பா வந்து எடுப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, மார்னிங் செஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ம் பிளாக் டயகிராம் வச்சு எடுத்துருவாரு. அடுத்து ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணி ஸ்கிமேட்டிக்ல எடுத்து, அதுக்கப்புறம் லைவ் செட்ட வந்து எடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு ஒவ்வொரு செஷனையுமே ஒவ்வொரு டேவும் ரொம்ப டீப்பா எடுப்பாங்க. ஸோ நமக்கு ரொம்ப டீப்பா எடுக்கும்போது, அப்படியே இந்த அளவுக்கு ரொம்ப மைண்ட்ல போய் என்ன ஆகும், அது மறக்காத அளவுக்கு வந்து ரொம்ப எடுத்தாங்க. உண்மையே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி நம்ம ஒரு ஃபீல்டுல இருக்கோம்னு சொன்னா, அந்த ஃபீல்டுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கணும்னு சொன்னா, நம்ம ஃபீல்ட பத்தி தெரிஞ்சா மட்டும் தான் நிக்க முடியும். அதனால வந்து சரி அப்படி ட்ரை பண்ணும்போது ரொம்ப உண்மையா ஒர்த்தான கிளாஸு. நீங்க அட்டெண்ட் பண்ணா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னைய கேட்டீங்கன்னு சொன்னா, கடை வச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறவங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.